வணக்கம். நீங்க அனுப்புன இந்த வானிலை ஆய்வறிக்கைய பார்த்தா, இது வெறும் ஒரு முன்னறிவிப்பு மாதிரி தெரியல. ஒரு ஒரு 3 அங்க நாடகம் மாதிரி இருக்கு. ஆமா. முதல் அங்கம் இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிற இந்த அமைதி. ஆனா இது ஒரு தற்காலிகமான அமைதி. 2ஆம் அங்கம் வரப்போற பல நாள் மழை. சரி. 3வது அங்கம் இது ஒரு பெரிய தொடரோட ஆரம்பம் மட்டும்தான்னு காட்டுது. செல்வகுமார் நவம்பர் 17, 2025ல குடுத்த இந்த அதிகாலை ஆய்வறிக்கைய பத்தி கொஞ்சம் ஆழமா பேசி பார்க்கலாம். கண்டிப்பா. அதுல இருக்கிற அறிவியலையும் அதோட தாக்கங்களையும் புரிஞ்சுக்கலாம். சரி, முதல் அங்கத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா? இப்போதைக்கு இலங்கைக்கு தென்கிழக்கே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்கு. ஆமா. இந்த அமைப்பு தான் இப்போ நடக்கிற எல்லாத்துக்கும் மையப்புள்ளி. ஆனா அதோட இப்போதைய செயல்பாடு கொஞ்சம் ஏமாற்றம் தர மாதிரி இருக்கு. ஏமாற்றமா? ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா அது கடலோர பகுதிகளில் மட்டும் மழைய கொடுத்துட்டு உள் மாவட்டங்களை ஒரு விதமான எதிர்பார்ப்பிலே வச்சிருக்கு. இந்த நாடகத்தோட முதல் காட்சியே இதுதான் சொல்லலாம். கரெக்டா சொன்னீங்க. அந்த ரிப்போர்ட்ல இருக்கிற நம்பர்ஸ் பார்த்தா நாகப்பட்டினத்துல 108 மில்லிமீட்டர், தோப்புத்துறையில 86 மில்லிமீட்டர் அப்படின்னு கடலோரத்துல நல்ல மழை. ஆனா உள் மாவட்டங்கள்ல ஒன்னும் இல்ல. ஆமா. இத காக்கும்போது ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவர் மாதிரி, இந்த மேகங்களை உள்ள வராம தடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லையா? அது ஒரு சரியான ஓமை. அந்த சுவர் உண்மையிலே இருக்கு. அது தட்பவெப்பநிலையால உருவான ஒரு சுவர். தட்பவெப்ப சுவர் அது என்னது? அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, கடல் நீரோட வெப்பம் இப்போ சுமார் 30 டிகிரி செல்சியஸ். ஆனா தரைப்பகுதியோட வெப்பம் குறிப்பா ராத்திரிலையும் அதிகாலையிலயும் 18லேருந்து 20 டிகிரிக்கு குறைஞ்சிடுது. ஓ, இவ்ளோ பெரிய வித்தியாசமா? ஆமா. இந்த பெரிய வெப்பநிலை வேறுபாடு தான் அந்த சுவரை கட்டுது. ஒரு நிமிஷம், இத கொஞ்சம் விளக்க முடியுமா? தரைப்பகுதி இவ்ளோ குளிரா இருக்கிறது, அது எப்படி மேகங்களை தடுக்கும்? இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. அதுதான் இதுல இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அறிவியல். கடல் ரொம்ப வெப்பமா இருக்கு இல்லையா? அப்ப அங்கிருந்து வர்ற காத்து நிறைய நீராவியை எடுத்துக்குது. சரி. ஆனா தரைப்பகுதி ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்கிறதால கடற்கரையை தாண்டும் போது அந்த மேகங்கள் தன்னோட சக்தியை இழந்துடுது. ஓஹோ. அது மட்டும் இல்ல, வட இந்தியால இருந்தும் மியான்மர் வழியாவும் 2 விதமான காத்து வருது. அது ரொம்ப கோல், அதாவது வறண்ட குளிர்காத்து. சரி, புரியுது. இந்த குளிர்காத்து ஒரு போர்வ மாதிரி தரைப்பகுதியை மூடி இருக்கிறதால ஈரப்பதம் இருக்கிற மேகங்களால அதை தாண்டி உள்ள வர முடியல. அதனால தன்னோட மழைய கடல்லையும் கடற்கரை ஓரத்திலையும் கொட்டிடுது. அப்போ இப்ப நாம பாக்குறது ஒரு இழுபறி போட்டி. ஒரு பக்கம் கடலோட வெப்பம், ஈரப்பதம். ஆம். இன்னொரு பக்கம் தரையோட குளிரும் வறண்ட காத்தும். இப்போதைக்கு குளிர்காத்து ஜெயிச்சிட்டு இருக்கு. ஆனா ரிப்போர்ட் படி இந்த நிலைமை மாறப்போகுது. நாடகத்தோட 2வது அங்கம் இங்கதான் தொடங்குது. மிக சரியா சொன்னீங்க. இன்னைக்கு மதியத்துக்கு மேல ஆட்டமே மாறப்போகுது. இப்ப நடக்கிற இந்த போட்டியில ஒரு வலிமையான வீரர் உள்ள வரப்போறாரு. புது வீரரா? யார் அது? அது நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து வர்ற அதிக வெப்பம் கொண்ட ஈரப்பதம் நிறைந்த ஒரு புது காத்து. ஓகே, அப்போ இது இப்படி புரிஞ்சுக்கலாமா? இப்போ இருக்கிற குளிர்காத்து ஈரமான விறகு மாதிரி. அதனால மழைங்கிற நெருப்ப பத்த வைக்க முடியல. கரெக்ட். ஆனா இந்த நிலநடுக்கோட்ல இருந்து வர்ற புது வெப்ப காத்து அந்த ஈர விறகு மேல ஊத்துற பெட்ரோல் மாதிரி. அருமையான ஓமை. 100% அதுதான் நடக்க போகுது. அது அந்த குளிரோட ஆதிக்கத்தை மீறி மழைய தீவிரமா பத்த வைக்கும். அப்படிதானே? கண்டிப்பா. அந்த புது வெப்ப நீராவிக்கு இப்போ இருக்கிற குளிர்தடைய உடைக்கிற சக்தி இருக்கு. அதனால இன்னைக்கு மதியம் அப்புறம் மாலை இரவுன்னு நேரம் போக போக மழையோட தன்மையே மாறிடும் சொல்லலாம். இன்னைக்கு ராத்திரியில இருந்து இந்த மழை உள் மாவட்டங்களை நோக்கி நகர ஆரம்பிக்கும். சரி, நாளைக்கு அதாவது நவம்பர் 18ஆம் தேதி இந்த சிஸ்டம் குமரி கடலை நெருங்கும் போது என்ன ஆகும்? நாளைக்கு தான் இந்த அமைப்பு அதோட முழு பலத்தோட செயல்பட ஆரம்பிக்கும். அது குமரி கடல்ல நெருங்கும் போது அதோட தாக்கம் தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் தெரியும். எல்லா இடத்துலயுமா? ஆமா. தென் மாவட்டங்கள், டெல்டா பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டின மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள்னு எல்லா இடத்துலயும் பரவலா நல்ல மழைக்கு வாய்ப்பு இருக்கு. ஓ. இது தமிழ்நாட்டோட மட்டும் நிக்காது. கர்நாடகால பெங்களூரு, மைசூர், ஆந்திரால திருப்பதி, சித்தூர் வரைக்கும் இதோட தாக்கம் இருக்கும். நாளைக்கு தென்னிந்தியாவுக்கே ஒரு மழை நாள்னு சொல்லலாம். கேட்கவே ரொம்ப தீவிரமா இருக்கு. சரி, இந்த ஒரு நாள் நிகழ்வுக்கு அப்புறம் கொஞ்சம் மூச்சு விட டைம் கிடைக்குமா? இல்ல அடுத்த அலை உடனே வந்துடுமா? ரிப்போர்ட்ல சொல்ற மாதிரி ஒரு சின்ன கேப் இருக்கு. நவம்பர் 19, 20 தேதிகள்ல மழையோட தீவிரம் கொஞ்சம் குறையும். அப்போ பரவாயில்ல. ஆனா இத ஒரு முழுமையான ஓய்வுன்னு சொல்லிட முடியாது. இது நாடகத்தோட 2வது அங்கத்துக்கும்
அந்த உச்சக்கட்டமான 3வது அங்கத்துக்கும் நடுவுல வர்ற ஒரு சின்ன இடைவெளி. ஒரு புயலுக்கு முன்னாடி வர அமைதி மாறே. கரெக்ட். இந்த அறிக்கையை நீங்க எனக்கு அனுப்பும்போது உங்களை ரொம்ப கவலைப்பட வச்ச பகுதி இதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நவம்பர் 21 இருந்து ஆரம்பிக்க போற அந்த நீண்ட நிகழ்வு. ஆமா. அத பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. அது ஏன் அவ்ளோ முக்கியமானதா பார்க்கப்படுது? அதுதான் இந்த ஆய்வறிக்கையோட மிக முக்கியமான எச்சரிக்கை. நவம்பர் 21ல தொடங்குற மழை கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி நவம்பர் 23லிருந்து 28 வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 5-6 நாளைக்கு இடைவிடாம மிக கனமழை பெய்யும்னு கணிச்சிருக்காங்க. 5-6 நாளா? ஆமா. இதோட தீவிரத்துக்கு காரணம் மழையோட அளவு மட்டும் இல்ல, அது எவ்வளவு நாள் நீடிக்குதுங்கிறது தான். அப்போ உண்மையான ஆபத்து மழையோட அளவுல இல்ல, அது எவ்ளோ காலம் ஒரே இடத்துல பெய்யுதுங்கிறதுல தான் இருக்கு. நிச்சயமா. வேகமா கடந்து போற ஒரு புயலை விட இப்படி மெதுவா நகர்ற ஒரு அமைப்பு அதிக சேதத்தை ஏற்படுத்துமா? கண்டிப்பா. இது இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒரு வாளி தண்ணிய வேகமா உங்க மேல ஊத்துனா நீங்க நனைஞ்சிடுவீங்க, அவ்வளவுதான். சரி. ஆனா அதே வாளி தண்ணிய ஒரு சின்ன பைப்பு வழியா பல மணி நேரம் உங்க தலையில ஊத்திட்டே இருந்தா என்ன ஆகும்? ஓ, புரியுது. அதுதான் இங்க நடக்க போகுது. இந்த அமைப்பு இலங்கைய ஒட்டி டெல்டா மாவட்டங்களுக்கு பக்கத்துல ரொம்ப ரொம்ப மெதுவா நகர்ந்து கரைய கடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த மெதுவான நகர்வு தான் பெரிய சவால். அந்த ரிப்போர்ட்ல சில கான்கிரீட்டான நேரங்களை சொல்றாங்களே, சுமார் 72 மணி நேரம், அதாவது 3 நாள் தொடர் மழை, அதுல 48 மணி நேரம் தொடர் கனமழை, 24 மணி நேரம் மிக கனமழைன்னு. ஆமா. இதெல்லாம் கற்பனை செய்யவே கஷ்டமா இருக்கு. ஒரு இடத்துல இவ்ளோ நேரம் மழை பெய்தா அதோட தாக்கம் எப்படி இருக்கும்? இது நகரங்கள்ல இருக்கிற வடிகால் அமைப்புக்கும் கிராமங்கள்ல இருக்கிற விவசாய நிலங்களுக்கும் ஒரு பெரிய சோதனையா இருக்கும். ஆறுகள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம். சரி. குறிப்பா கடலோர மாவட்டங்கள்ல, அதாவது டெல்டா வடகடலோர மாவட்டங்கள்ல மழை நீரும் ஆத்து நீரும் ஒன்னா சேரும்போது பாதிப்பு இரட்டிப்பாகும். ராமநாதபுரத்திலிருந்து திருவள்ளூர் வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும்னு ரிப்போர்ட் சொல்லுது. சரி, இந்த நவம்பர் மாசத்தோட இந்த நிகழ்வுகள் முடிஞ்சிருமா? இல்ல, ஏன்னா அந்த அறிக்கை டிசம்பர் ஜனவரி பத்தியும் பேசுதே. ஆமா. ஒரு வானிலை ஆய்வாளரால இவ்ளோ தூரத்துக்கு எப்படி இவ்ளோ உறுதியா கணிக்க முடியுது? பொதுவா சில நாளைக்கு மேல கணிக்கிறது கஷ்டம் இல்லையா? இது ஒரு நல்ல கேள்வி. உங்க இடத்துல இருந்து பார்த்தா இந்த சந்தேகம் வர்றது நியாயம்தான். இங்க ஆய்வாளர் ஒவ்வொரு புயலையும் தனித்தனியா கணிக்கல. அப்புறம் அதுக்கு பதிலா ஒரு பெரிய அளவிலான நீண்ட கால வானிலை வடிவத்தை ஒரு பேட்டர்னா அவர் பார்க்கறாரு. இந்திய பெருங்கடல்ல உருவாகிற சில பெரிய நிகழ்வுகள் அடுத்த பல வாரங்களுக்கு வானிலையோட தன்மையை தீர்மானிக்கும். ஓ, ஒரு பெரிய சித்திரத்தை பார்க்கறாரு. கரெக்ட். அந்த வகையில ஒரு தொடர்ச்சியான மழைக்கான சூழல் உருவாகி அது ஜனவரி வரைக்கும் நீடிக்க வாய்ப்பு இருக்குன்னு அந்த அறிக்கை சொல்லுது. அப்போ நம்ம ஒரு 100 மீட்டர் ஓட்டத்துக்கு இல்ல, ஒரு மாரத்தான் ஓட்டத்துக்கு தயாராகணும். சரியா சொன்னீங்க. அந்த அறிக்கைப்படி டிசம்பர் 1ல இருந்து 8 வரைக்கும் ஒரு நிகழ்வு, அப்புறம் கிறிஸ்மஸ்க்குள்ள இன்னும் 3, ஜான்வரியில 3ன்னு ஒரு தொடர்ச்சியான அட்டவணையை கொடுத்திருக்காங்க. ஆமா, அதுதான் முழுமையான சித்திரோள். நாம ஒரு தனி மழை நிகழ்வை பத்தி பேசல, அடுத்த 2-3 மாசத்துக்கு நீடிக்க போற ஒரு ஈரமான காலகட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்போ இதெல்லாம் பார்த்து நம்ம பயப்படக்கூடாது, ஆனா திட்டமிடணும். அதுதான் இந்த தகவல் நமக்கு திட்டமிட ஒரு வாய்ப்பு கொடுக்குது. சுருக்கமா சொல்லணும்னா, இன்னைக்கு மதியத்துல இருந்து மழை அதிகமாகுது, நாளைக்கு தமிழ்நாடு முழுக்க பரவலா மழை, அப்புறம் ஒரு சின்ன இடைவெளி, அதுக்கப்புறம் நவம்பர் 21ல இருந்து ஒரு மிக நீண்ட தீவிரமான கனமழை காலம் தொடங்குது. ஆமா. இது நவம்பர் கடைசி வரைக்கும் நீடிக்கும். அதுக்கப்புறமும் தொடர் நிகழ்வுகள் காத்துட்டு இருக்கு. என்னன்னா, முன்னெச்சரிக்கை தான் முக்கியம். குறிப்பா நவம்பர் 22ல இருந்து 27 வரைக்கும் தொடர்ந்து மழை இருக்கும். சரி. அத மனசுல வச்சு அதுக்குள்ள வடிகால்களை சரி பண்றது, கால்நடைகளை பாதுகாப்பான இடத்துக்கு மாத்துறது, அதுக்கு தேவையான தீவனத்தை சேமிக்கிறதுன்னு இந்த மாதிரி முன்னேற்பாடுகளை செய்ய இதுதான் சரியான நேரம். இது ஒரு எச்சரிக்கை மணி, பீதி அடைறதுக்கான அழைப்பு இல்ல. இந்த ஆழமான பார்வை நிச்சயமா எல்லாருக்கும் உபயோகரமா இருக்கும். சரி, இந்த அறிக்கை மழை வெள்ளம் பத்தி ரொம்ப விரிவா பேசுது. ஆனா நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயத்த நான் சொல்றேன். சொல்லுங்க. ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலா மாறாட்டா கூட அது 4-5 நாள் ரொம்ப மெதுவா ஒரு கடற்கரையோரமா நகரும்போது விடாத காத்து, எப்பவும் ஈரமா இருக்கிற மண்ணு, இதனால கடலோர கட்டமைப்புகளுக்கு, விவசாய நிலங்களுக்கு, ஏன் கட்டிடங்களோட உறுதித்தன்மைக்கு கூட வேற என்னென்ன பாதிப்புகள் வரலாம்? இது வெறும் வெள்ள சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. இத பத்தி யோசிச்சு பாருங்க.